நண்பர்கள் அனைவருக்கும் இனிய டே டு டே கிசன் சேனல் சார்பாக என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் காலை வணக்கம் நண்பர்களே. டே டு டே கிசன் சேனல் சார்பாக டெலிகிராம் குரூப்புக்கு வந்த நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கேரளாவில் ஒரு சின்ன ஒரு ஃபாலோ நம்பரு, அது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகுன்ட்டு நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு டாப் கேசருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாத நண்பர்கள் இதை பயன்படுத்திக்கங்க. சிம்பிளாக இதோட மெத்தட் இது எப்படி வந்துட்டுருக்குன்னு ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் பாருங்கள். அக்டோபர் மாதம், கரெக்டாக அக்டோபர் மாதம் பாருங்கள், மார்க் பண்ணிடுறேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு மார்க்கிங் பாருங்கள், சி போர்டில் தொடர்ந்து 9 9 9ன்னு 3 நாள் வந்தால், அடுத்து பிசியில் 09 ஒரு நம்பர் வந்திருக்கும். இது வந்திருக்கு பாருங்கள், 309 வந்திருக்கு பார்த்தீங்களா பிசியில். இப்படி வந்துச்சுன்னா 09 வந்ததுக்கு அடுத்து ஒரு ட்ரிபிள்ஸ் வரணும். அதுவும் அந்த 999 அப்படியே வரும். அடுத்த மாதம் பாருங்கள், அதே வந்திருக்கு பாருங்கள். அடுத்த மாதம் தெரியுதுங்களா. இப்போ அதே 999 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சி போர்டில் ஒரு 7 7 7ன்னு 3 நாள் தொடர்ந்து வந்தது. கரெக்டுங்களா? செக் பாருங்கள், போட்டிருக்கேன், மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த 777க்கு ஒரு 07 வரணும். கரெக்டுங்களா? அடுத்த மாதம் பாருங்கள், முதல்ல 3ஆம் தேதியே 07 பிசியில் வந்துடுச்சு. பிசியில் மட்டும்தான் வரணும் இது. ஓகேங்களா? அப்போது பிசியில் 07 வந்தால் அடுத்து என்ன வரணும்? 777 வரணும். 777 அடுத்த மாதம் அடிச்சிருக்கான் பாருங்கள், 777. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 2 3 மாதம் அந்த மெத்தடு வரலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மறுபடியும் மே மாதம் லாஸ்ட்டாக பாருங்கள், 5 7 5 5ன்னு வந்திருக்கும். இதில் 7 அது என்னங்க எடிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது பழைய சேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் இருக்காது. இது புது சேட்டுனால அந்த ரிசல்ட் அங்கே இருக்குது. அது எதாவது லீவாக இருந்திருக்கலாம், இல்லை அடுத்த நாள் ரிசல்ட் அந்த இடத்துல வந்திருக்கலாம், இல்லை எலெக்ஷனாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அதனால் பழைய சேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடையில இருக்கிற 7ன்ற ரிசல்ட் 987 937 இருக்குது. அந்த ரிசல்ட் இருக்காது. அப்போது 7 5 5 5ன்னு ஒரு 3 5 சி போர்டில் வந்திருக்கு. அப்போ இதுக்கு ஒரு 05 பிசியில் வரணுமா? கரெக்டாக பாருங்கள், அடுத்த மாதம் பிசியில் 05 அடிச்சிட்டான். அடித்து பிசியில் 05 அடித்த உடனே என்ன பண்ணணும்? ட்ரிபிள்ஸ் அடிக்கணும்ல அவன். கரெக்டாக 555 அடிச்சிருக்கான் பாருங்கள். கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி ஒரு ஜூலை மாதம் ஒன்று பண்ணான் அவன். ஃபஸ்ட்டு மாதம் தொடக்கத்திலே தொடர்ந்து ஒரு 3 4 நாள் 222 அடிச்சிட்டான். அதாவது எப்படின்னா சி போர்டில் 2 2ன்னு அடித்தான். அதுக்கு ஒரு பிசி 02 வரணும். கரெக்டுங்களா? கடைசி அடிச்சிருக்கான் பாருங்கள், பிசி 02 802 அடிச்சிருக்கான். வந்துருச்சுங்களா? கரெக்டாக? அப்போது ட்ரிபிள்ஸு ஒரு 222 ஒன்று வரணும் பெண்டிங். ஆனால் அது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 722 272ன்னு 2 டைம் அடிச்சிருக்கான். அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, அவன் இப்படி தான் அடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. பட் என் கணக்கு என்னென்னா வரணும். அதனால் சிம்பிளாக நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? 222 ஒரு நம்பர் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது அடுத்து இந்த மாதம் பாருங்கள், சி போர்டில் தொடர்ந்து ஒரு 3 நாள் 5 5 5ன்னு அடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? இந்த பாருங்கள், 5 5ன்னு அடிச்சிருக்கானா? அப்போ இதுக்கு என்ன வரணும்? ஒரு பிசி 05 வரணும். கரெக்டுங்களா? அப்போது பிசி 05 அடுத்து கேரளாவோட ஃபாலோ நம்பர், சிங்கிள் நம்பரு எடுத்து துரத்துனீங்கன்னா நல்லா பணம் பண்ணலாம். ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு செட்டு. இன்றைக்கி டேட்டு 10, இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு ஒரு செட்டு, அடுத்த நாள் 2, அடுத்த நாள் 3ன்னு போனீங்கன்னா கூட லாபம் தான் வருமே தவிர நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்க ஒரு செட்டாக போங்க. பணம் இருக்கிறவங்க 10 20 20 30 40ன்னு போங்க. பிக் பிளேயர்லாம் 100 200 300 கூட போகலாம். கண்டிப்பாக அந்த நம்பர் வரும். ஓகேங்களா? அப்போது பிசி 05 அடிச்சிட்டான்னா நம்ம அடுத்து ட்ரிபிள்ஸு 555 ஒன்று ஃபாலோ பண்ணலாம். கரெக்டுங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒரு 222 வரல, ஆனால் அவன் 722 அடித்ததால் அது கொஞ்சம் நிறைய பேர் அது யோசிக்கிறாங்க வருமா வராதான்ட்டு. நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இது 05 பிசி ஸ்ட்ராங்கு அடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்? 555 ஃபாலோ பண்ணலாம். இல்லைங்க, அவன் இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சில விஷயம் ஒரு சில சமயம் என்ன பண்ணுவான், அவன் முன்கூட்டியே கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம சிங்கிளாக என்ன பண்ணலான்னா, இந்த பிசி 05 வர வரலும் ஒரு 30 ரூபா டிக்கெட்லேயோ ஒரு 25 ரூபா டிக்கெட்லேயோ 555 போட்டே வரலாம். பிசி 05 ஃபர்ஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு பிசி 05 அடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் 60 ரூபா டிக்கெட்டுக்கு இந்த 555 மாற்றிக்கலாம்.